ஹாய் வெல்கம் டு மை டியர் மச்சான். என்னடா 2 மச்சானும் சேர்ந்து காலங்காத்தால எங்கேயோ கிளம்பிட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், காலைல 5:30 மணிக்கு ஏஞ்சிட்டோம். ஸோ மச்சான் வந்து என்ன சொன்னான், சரி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோமா, அதனால் சீக்கிரம் ஏஞ்சி போய் சன்ரைஸ் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டான். சரி என்னடா இவனுங்க காலங்காத்தால ஏஞ்சி சன்ரைஸ் பார்க்கறதுக்கு பீச்சுக்கு ரொம்ப தூரம் போகிறானுங்களான்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி இல்லை. என் மச்சானோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா திருமலை வாசலுக்கு பக்கத்தில் தான், வருஷபத்தி அப்படின்னு ஒரு ஏரியாவில். ஸோ அங்கேருந்து பீச் வந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் தான். சரி காலையில் ஏஞ்சிட்டோம், போய் சன்ரைஸ் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பைக்கை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ விடிய காத்தால உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருட்டு, இந்த பக்கம் பகல், இரவுக்கும் பகலுக்கும் நடுப்புற நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தது. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக சரி போவோம். ஒரு வாட்டி கன்னியாகுமரி போயிருக்கேன், பட் அங்கே வந்து சன்ரைஸ் நான் ஸ்டார்ட்லேருந்து நான் பார்த்ததே கிடையாது. சூரியன் வந்து கடல்லேருந்து வர்றது மாரி பார்த்ததே கிடையாது. சரி இங்கே பார்க்கலாம் அப்படின்றதுக்காக, வெயில் காலம் தானே, ஸோ ஈஸியாக பார்த்தலாம், மேகம் எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதான் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம். அதுவும் காலங்காத்தால போனதுனால, எப்போதும் உங்களுக்கே தெரியும், நைட்டு டைமும் சரி, பகல் டைம்லையும் சரி, ட்ராவல் பண்ணும்போது பூச்சி ரொம்ப அடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த டைமில் தான் பூச்சிலாம் வெளில இதுவாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பூச்சி அப்படியே அடிச்சுட்டே இருந்தது. அதனால் மச்சான் கொஞ்சம் ஃபேஸை மறைச்சிக்கிட்டே அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம். என்னடா ஹெல்மெட்டு போடாமல் போகிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ரொம்ப பக்கம் தான், கிராமத்து சைடு, ரொம்ப டிராஃபிக் அந்தமாரி மெயின் ரோட்டில் போகிறதா கண்டிப்பாக நாங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பக்கம் தானே, காலங்காத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரி நல்லா ட்ராவல் பண்ணிக்கிட்டு பக்கத்துலேயே போயிட்டோம். கிட்டத்தட்ட ரீச் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே விடிஞ்சிடுச்சு. சரி ஐயோ பார்க்காம போயிடுமோன்னு நினச்சோம், ஆனால் பார்த்துட்டோம் எப்படியோ. ஹாய் வெல்கம் டு மை டியர் மச்சான். எஸ் மை டியர் மச்சான். ஏய் மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தோம் நானும் மச்சானோம். நான் மச்சான். ஆமா. ஸோ முடியுதானு பார்ப்போம் அந்த பக்கமா, ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக மேகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. தெரிஞ்சதுனா நல்லா இருக்கும். தூரத்தில் பார்த்தீங்களா ஒரு ஷிப் நிற்குது, காட்டுறேன் இருங்க. மொபைல் அந்த அளவுக்கு தெரியுமா தெரியல, தெரியுதா? சூப்பராக இருக்கு. தெரியுது. சூப்பர். ஐஃபோன் தானே மச்சான்? தெரியும் மச்சான். ஓகே தெரியுது, ஐஃபோனு. ஆக்சுவலாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருமலை வாசல். ஸோ மச்சான் வீட்டுக்கு வந்தேன். பக்கத்துலேயே ஒரு 4 கிலோமீட்டர் தான் பீச்சு. சரி சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு மச்சான் கூப்பிட்டான். காலையில் ஏஞ்சி கிளம்பி வந்தாச்சு. மேக்ஸிமம் முடியுதான்னு பார்க்குறேன், சன்ரைஸ் எடுக்க முடியுதான்னு. எடுத்துகிட்டு உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஹாய் மச்சான். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். காலையில் எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு எழுப்பிவிட்டான். அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லைட்டாக வந்துடும். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுனா பல்லு விளக்கிட்டு வந்தோம், அவ்வளோதான். குளிச்சிட்டுலாம் வரல. ப்ரஷ் பண்ணோம். ப்ரஷ் பண்ணோம். 2 ஒன்று தான் மச்சான். என்ன மச்சான் நீ? தமிழ் இங்கிலீஷு ஓகே மச்சான் சாட்டை ஆரம்பிச்சிக்கலாம். சரி ஓகே, முடிஞ்சால் நாங்கள் சன்ரைஸை அப்லோட் பண்ணுறோம். துபாய் ஃபோன்ல இது. ஃபைபர் இருக்கும். என்ன சொல்லு, திரும்பி சொல்லு. துபாய் ஃபோன்ல, அதனால ஷேக் இருப்பாங்க. ஷேக் இருப்பாங்க. மொபைலில் வந்து ஷேக் ஆக அந்த ஆப்ஷன் இருக்காடா? ஷேக் ஆனாலும் இதுவாகிற மாதிரி வீடியோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு சொல்கிறான், இது துபாய் போனா அதனால ஷேக் இருப்பாங்களா அங்கே. ஐயோ முடியல என்னால் காலையிலேயே. இவ்வளோ முடியிருக்குது. சோச்சோ. ஒருத்தவன் இந்த மொபைல் இவனோடது மச்சான், நான் யூஸ் பண்ண தெரியாது. யூஸ் பண்ண இது யூஸ் பண்ண தெரியும். தெரியும். ஆனா என்ன பண்ணிட்டேன், பின்னாடி பேனல் போட்டே பண்ணேன். பேனல்ல ஒரு ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி போட்டிருக்காங்க கேமராக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், வீடியோ குவாலிட்டினா ஒரு மாதிரி டல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பாக்குறேன். தினமும் யூஸ் பண்றது யாரு இவன்? எனக்கு முன்னாடி சொல்லணுமா இல்லையா? பார்த்துட்டு என்ன கேட்கறான் தெரியுமா, மண்டையில அந்த கொண்டையை மறந்துட்டீங்களே, அதை கழட்டிட்டு போறேன்னு எப்ப சொல்றேன், வீடியோ எடுத்து முடிச்சு வர சொல்றான். வச்சு நம்ம என்ன பண்றது? அங்க பாருங்க, என்ன நாயதான் சண்டை போட்டுட்டு இருக்குது. சன்ரைஸ் வருமானே தெரியல, கொஞ்சம் நல்லாவே வெளிச்சம் வந்துட்டு அங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கார்னர்ல கிளவுடு, அப்படியே ஃபுல்லா கிளவுடா இருக்கு. ஸோ அதனால சன்ரைஸ் பேஸ்ல இருந்தே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மேலே வந்துன்னா ரொம்ப வெளிச்சம் ஆயிடும், வெயிலே வந்த மாதிரி ஆயிடும். ஓகே, இன்னொரு டைம் எங்களால் எடுக்க முடிஞ்சா எடுக்கிறோம். அப்படின்னா வேற வீடியோ அப்லோட் பண்றோம். ஆமா, வேற வீடியோ எடுத்துட்டு அப்லோட் பண்ணுவோம். துபாயில எடுத்துருப்போம் நிறைய சன்ரைஸ். அந்த சன்ரைஸ் இதில் நான் ஆட் பண்ணுறோம். ஆமா, வச்சுக்க கூடாது. சரி பாய். பாய் சொன்னீங்கன்னா பாய். சன்ரைஸ் வந்துடுச்சு, நல்ல வேலைப்பா. இது பண்ணதுக்கு வெயிட் பண்ணல, கிளம்பணும். திடீர்னு பார்த்தாக்க வேற இடத்துக்கு வந்தோம். அந்த இடத்துல வந்து நம்ம அங்க நின்றுந்தோம் ஃபர்ஸ்ட். இப்போ இங்க வந்துட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா சன்ரைஸு
மச்சான் சன்ரைஸ் பார்த்தாச்சு மச்சான். பார்த்தாச்சு இங்க நில்லு மச்சான், சன்ரைஸ் நில்லு. எங்க பாருங்க, சன்ரைஸ் நில்லு. போட்டோ எடுக்க போறீங்களா? ஆமா, போட்டோ இல்ல, வீடியோ தான். ஹாய். வீடியோ. சன்ரைஸ். சன்ரைஸ். காஃபி தூள் இல்ல மச்சான். சன்ரைஸ் காஃபி தூள் இல்ல, சன்ரைஸ். சன்ரைஸ். என்ன ஹாய். ஒரு வழியா பார்த்தாச்சு. ஆமா, ஒரு வழியா பார்த்தாச்சு. சன்ரைஸ் பார்த்தாச்சு. ஷேக் ஆக போகுது. அதான் ஷேக்கிங் இது இருக்குல்ல. ஆமா ஷேக்கு. இவன் ஆரம்பிச்சான் திரும்பி ஷேக்க. ஐயோ வேற லெவல். அங்க பாத்தீங்களா ஒரு போட்டு, ஒரு வேற லெவல்ல இருக்குல்ல. ஒரு கிளிக், ஒரு போட்டோ சூப்பர். எப்படி கேமரா? ஓகேவா? ஓகே பக்கா. ஐயோ வேற லெவல். ஐயோ கேமரா இருந்தா சூப்பரா இருக்கும்ல. கேமரா எடுக்கிறோம். இதுலதான் இருக்கு, இதுலதான் கேமரா இருக்கு. அந்த கேமரா இல்ல, ப்ரொஃபஷனல் கேமரா சொன்னேன். அப்படி சொல்லுங்க. ஏய் வந்துட்டோம்பா, சன்ரைஸ பாத்துட்டோம்பா. பார்த்தாச்சு. சன்ரைஸும் பார்த்தாச்சு. வேற என்ன பார்த்தாச்சு? நல்லா தெரியுது, சூப்பரா தெரியுது. சன்ரைஸும் பார்த்தாச்சு. முடியல. காலையில எல்லாரும் கொஞ்சம் அவுட் சைடு வருவாங்க. ஆமா, என்ன பண்றது, பீச்னாலே அப்படிதானே, காத்து வரும். மச்சான் ஏய் பாத்துடா. இருங்க. ஐயோ பிளர் ஆயிட்டு. என்னது? லைட்னஸ் கம்பெனியா? வேற லெவல் மச்சான். இங்க ப்ரொஃபஷனல் காட்டிட்டான் பாத்தீங்களா? இல்ல நான் இது தெரியாம என்னமோ பண்ணிட்டு இருந்தேன். சிகப்பு சூரியன். ஏன் மச்சான் சூரியன் வட்டமா தெரியாம ஒரு அரை வட்டமா தெரியுது? கிடையாது, ஓவலா தெரியுது. மேல யார நசுக்குன மாதிரிலாம் இருக்கு. திரும்பி கவர் போட்டு எடுத்துட்டு சும்மா கடைசியில் சன்ரைஸை பார்த்தாச்சுப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சன்ரைஸ் பிடிச்சிருந்ததா? எங்களோட ட்ராவல் வீடியோ வந்து எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வரையும் நாங்கள் ஆடியோ கேட்டது வந்து மைக்கு வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி எடுத்த வீடியோ. ஸோ அதில் மட்டும் தான் இந்த மைக்கை கனெக்ட் பண்ண முடியும். என்னோடய கேமராவில் இந்த மைக்கு கனெக்ட் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரம் கேமராவுக்கு ஒரு மைக் வாங்கிட்டு நாங்கள் பேசுகிற ஆடியோஸ் ஃபுல்லாக அந்த கேமராலேயே ஃபுல் வீடியோ நாங்கள் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மச்சாங்கிட்ட அப்படியே இந்த கேமரா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஸோ அதில் எப்படிலாம் வியூஸ் காட்டலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு குட்டி உலக உருண்டையிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத எடிட் பண்ணி காட்டலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி எப்படி காட்டுறது, இதேமாரி இந்த கேமராவில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு மச்சான்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அந்த இடத்த. அப்புறம் தூரத்தில் கொஞ்சம் ஒரு மணல் மேடு இருந்தது. ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே நடந்து போனோம். நடந்து போயிட்டு திரும்பியும் மச்சான் கூட சேர்ந்துட்டு சூரியனோட ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த இடத்த. அதுக்கப்புறம் மச்சான் சின்னதாக ஒரு என்டர்டெயின் பண்ணான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மச்சானுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே மண் ஸ்லிப் ஆகி கொஞ்சம் கேரான மாதிரி ஸ்லிப் ஆகிட்டான். அப்படியே ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. பாய். அப்புறம் வண்டி எடுத்தோம். ஸோ அப்படியே திருப்பி மச்சான் வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு 2 வட்டம் போட்டான். ஏன் போட்டான்னு எனக்கும் தெரியல. அப்புறம் சூரியனோட அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே கதை பேசிக்கிட்டே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி மயிலாடுதுறை சுற்றி நிறையா ப்ளேஸஸ் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் என்ஜாய் பண்ணுற வீடியோஸ் வந்து ஹிடன் ப்ளேஸஸ்லாம் காட்டலான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் மைக் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா ஃபுல் அந்த கேமராலேயே நாங்கள் பேசுகிறது எல்லாமே தெளிவாக கேட்கும். அண்ட் விஷுவல்ஸும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மயிலாடுதுறை மச்சான்ஸ் நாங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.